ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அர்ஜென்ட்டாக தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டுட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம், முழு வெங்காயம் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி பாஸ்தா தான் டிஃபன். பாஸ்தா, முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எனக்கு 20 மினிட்ஸ் தான் டைம். அந்த 20 மினிட்ஸ் டைமில் நான் எப்படி முடிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களாங்க, டென்ஷன் இல்லை. இப்போ பாருங்கள், சாம்பாருக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை. இது வந்து கேரட் பொரியலுக்கு அதே ப்ரொசீஜர். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அது அந்த மாதிரி தான் பண்ணோம் கேரட் பொரியல். இல்லை வந்து இதுக்கு வந்து நல்லா வெடிக்கணும். பிறகு இல்லை வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு. இந்த பக்கம் பாஸ்தா வந்து வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் கொதிச்சுட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து கேரட் பொரியல். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கேரட் பொரியல், சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். இன்றைக்கி வந்து டேட்ஸ் வைக்கல, வெறும் ரோஸ்பெரியும் பிஸ்தாவும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சமையல் நீங்கள் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் என்னோடய மிஸ்டேக் என்னன்னு தெரியும். தேங்க்யூ. இதுக்கோசரம் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது. இது பேர் என்ன, ஒட்டியானம்னு சொல்லுவீங்களா. இங்கே பாருங்கள், எவ்வளோ மேட் ஃபினிஷிங்கு. இது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. ரீசனபிள் ரேட்டு நல்லா இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 10 செட்டு வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து பீட்ஸ் கூட ஆடுதுங்க பாருங்கள். இன்விசிபிள் செயின் இது 2 வாங்கியிருக்கோம். இது குட்டி பசங்களுக்கு போட்டுக்கிறதுக்கோசரம் இது 2 வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து சூப்பராக இருக்குது. நல்ல மேட் ஃபினிஷிங் தான், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோல்டோட இது நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு யூனிக்கான ஃபினிஷிங்கோட நல்லா இருக்குது. எனக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கான்.